ஹலோ, அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு நவீன இயந்திரம், மருந்தடிக்கக்கூடிய நவீன இயந்திரம். கொள்ளுக்காடு, கம்புக்காடு, கேழ்வரகு காடு, தென்னை மரத்துகளுக்கு மருந்தடிக்கக்கூடிய நவீன இயந்திரம். இதில் வந்து 1000 லிட்டர் லிக்யூடாக நம்மளோட மருந்து பயன்படுத்திக்கலாம். இதை பயன்படுத்தி இது மூலயமா அடிக்கக்கூடிய நவீன இயந்திரம் தான் இது. இதில் வந்து முக்கியமான பயன் என்னென்னா, விவசாயிகளுக்கு நல்லதொரு முறையில் மிக அரிய ஒரு வாய்ப்பு. நெல் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கும் மருந்தடிக்கக்கூடிய, அதாவது வயலுக்குள்ள இறங்கி மருந்தடிக்கக்கூடிய அவசியம் இல்லை. இது வரப்பிலிருந்தே உங்கள் காடுகளுக்கு சுற்றளவுக்கும் அடிக்கலாம். ஆனால் இது ஒரு 500 மீட்டர் அளவுக்கு ஓசு பொருத்தப்பட்டுள்ளது. 500 மீட்டர் அளவுக்கு ஓசு பொருத்தப்பட்டு டிராக்டரிலிருந்து நாம் மருந்தடிக்க பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதில் வந்து இப்போ அடிக்கக்கூடிய மருந்தானது இயற்கை அமிலமான மீன் ஆர்கானிக் மீன் அமிலம் அடிக்கப்படுகிறது. இது வந்து தென்னை மரத்துக்கு உண்டான வண்டு பூச்சிகள், சோளக்காடுக்கு உண்டான வண்டு பூச்சிகள், சோளக்காடு செழிப்பு முறை நல்ல ஒரு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து எளிய வகையில் நவீன இயந்திரத்தால் மருந்தடிக்கும் இயந்திரம் இது. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பாருங்கள், சோளக்காட்டுக்குள்ளே இறங்கி அடிக்கிறாங்க. இப்போ எங்கே இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு அந்த சைட்லேருந்து அடித்தா போதும். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களிடம் வந்து இந்த மிஷினும் வாடகைக்கு விடப்படும். அது இல்லாமல் உங்களுக்கு தேவை என்றால் ஆர்கானிக் முறையில் இயற்கையான மருந்துகளும் சப்ளை செய்து தரப்படும். நீங்கள் இல்லை ஒரு பயிர்களுக்கு நெல் பயிர்களுக்கு அடிக்கக்கூடிய களைக்குழியாக இருக்கட்டும், மற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருக்கட்டும், நான் சொன்னது போல் இந்த மிஷினரியில் உள்ள டாங்கில் தேவையான அளவிற்கு தண்ணீரில் கலந்து கொண்டு நாம் வரப்புகளில் சென்று கூட இதை நாம் அடிக்கலாம். முழுமையாக சென்றடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு அழுத்தத்துடன் செல்கிறது. இந்த ப்ரெஷர் பைப்பிலிருந்து வெளியாகக்கூடியதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். தெரிகிறதா? அங்கே பாருங்கள், தெரிகிறதா? பீத்தி அடித்து கொண்டு இருக்கிறது பாருங்கள் மருந்து. இப்போ நாங்கள் அடிக்கிறது வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் மீன் அமிலம். இதை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து நாங்கள் இப்போ பயிர்களுக்கு, சோளக்காட்டுக்கும், தென்னை மரத்துகளுக்கும், கம்மங்காட்டுக்கும் அடித்து கொண்டிருக்கிறோம். எந்தவித விவசாய, அதாவது பயிராக இருக்கட்டும், இல்லை தென்னை மரமாக இருக்கட்டும், சோளக்காடு, கம்பு மற்றும் கேழ்வரகு, அனைத்து விதமான பயிர்களுக்கும் மிக சிறந்த முறையில், எளிய முறையில் மருந்தடிக்கக்கூடிய இயந்திரம்தான் இது. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து நல்ல உயரமான தென்னை மரத்துகளுக்கும் அடிக்கலாம். இதில் நாங்கள் ஜாயிண்ட் பைப்பு வச்சுருக்கிறோம். இந்த பைப்பை இன்னொரு ஒன்றாக பொறுத்து கொண்டு 40 அடி 50 அடி உயரமுள்ள தென்னை மரத்துக்கும் இந்த மருந்து சென்றடையும். தென்னை மரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கும் தேங்காய் வலுப்பெறவும் நல்லா பெருமனாக அமைந்திடவும் அதற்கு தேவையான மருந்துகளை நிரப்பிக்கொண்டு அந்த தேவையான அளவுகள் பைப்பை ஜாயின் பண்ணி கொண்டு நாங்கள் இந்த மருந்தை அடித்து கொண்டிருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு சின்ன தென்னை மரத்தில், அதனால் சின்ன பைப்பு வச்சு அடிச்சுக்கிருக்கோம். இதே பெரிய தென்னை மரத்துகளுக்கு பைப்பு ஃபிட் பண்ணி வச்சு அடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு இதுபோல் மருந்தடிக்க உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் கீழே உள்ள என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். குறித்த நேரத்தில் குறைந்த விலையில் சிறந்த முறையில் உங்கள் காட்டிற்கு வந்து மருந்தடித்து தரப்படும். இந்த பாருங்கள், தென்னை மரத்துக்கு பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் வேணுமா? இந்த மருந்தடிப்பதற்கு இந்த இயந்திரத்தோடு 2 வேலையாட்களும் வந்து விடுவார்கள். ஒருவர் வாகனத்தை இயக்கியும், இன்னொருவர் இந்த வாகனத்தை இயக்கும் ஓசை பிரித்து கொடுத்தும், இன்னொருவர் மருந்தை அடிக்கும் வேலையை செய்வார். ஓசு
ஆ போலாங்க. அப்படி சென்டரா வந்துடுறீங்களா? சரிங்க. வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து யூடியூப்ல வியாபாரம் பண்ண ம் உங்களுக்கு இதுபோல் இயற்கையான ஆர்கானிக் மீன் அமிலம் தேவைப்பட்டாலும் நாங்கள் தயாரித்து கொடுப்போம். குறைந்த விலையில் சிறந்த முறையில். இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்குது பாருங்கள். ஓசை தூக்கி கொடுங்க. விவசாயிகளின் நேரத்தை வீணடிக்காமல் மிக எளிய முறையில் மருந்தடிக்கக்கூடிய மருந்து இயந்திரம் இது. அண்ணா ஃபோன் வருதுங்கண்ணா. 650 நம்பர் வருது. லாஸ்ட் 650. ஏன்னா